நீங்க பேசுற விதமே சரியில்லையே. யாராவது உங்களை மிரட்டி இதெல்லாம் பேச வைக்கிறாங்களா? அதானே? யாரு உங்களை கடத்தினது சொல்லுங்க. சொக்கலிங்கா, அந்த மகேஷ பத்தி இவ்வளவு தெரிஞ்ச நீ அவங்க கூட போறேன்றல. உனக்கு பெத்த அம்மா வேண்டாம், நீ பெத்த குழந்தை வேண்டாம். அந்த மகேஷ் தான் விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறான்ல. போ போ போயிடு போ போடி. உன்னைய திரிசங்கு மாதிரி சுத்த விடுவேன். ஆனா குழந்தை மட்டும் உனக்கு கிடைக்காது. 5% தான் சார் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே கொடுக்கல. வேற யாராவது ஆளை விட்டு பார்க்க சொல்ல வேண்டியதானே? சொல்லியிருக்கேன் சார். சரி, ஸ்ரீதரன் இன்ட்ரெஸ்ட் பேலன்ஸ் கொலகாரா, நீ நன்னா இருப்பியா? உருப்படியா? நீ ஏன் நிம்மதியா வாழ விடாம இப்படி சாகடிக்கிற? மகேஷ விஷப்பாம்புன்னு சொன்னியே, நீதான் விஷப்பாம்பு. நீங்க 2 பேரும் போங்க, அக்கவுண்ட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். ஓகே சார். ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ வந்திருக்க. வந்தது மட்டும் இல்லாம கலாட்டா வேற பண்ற. நானா வரல, நீ என்ன வர வச்சிட்ட. ஓ, அன்னைக்கு நான் விட்ட மிரட்டலுக்கு பயந்து ஓடி வந்திருக்கியா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையை திருந்தி நல்ல மனுஷனா வாழ கத்துக்கோ. நீயா இந்த ரவுடித்தனத்தால விடல, நான் உன்னை விட வைப்பேன். my God. ஒரே தலைவலியா இருக்கு. யாராவது எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த தலைவலி வந்துடும். அவங்க போயிட்டாங்கன்னா இந்த தலைவலியும் போயிடும். என் மகேஷ் எங்க? ஓ மகேஷா? ஆமா, அவரை நீ இங்கதான் இங்க ஒளிச்சு வச்சிருக்க. அப்படியா? காணுமே. பாரு, விளையாடாத. என் மகேஷ்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை அழிச்சிடுவேன். சும்மா கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஆக்கிறதுக்கு நீ பிரம்மாவும் இல்ல, அழிக்கிறதுக்கு நீ சிவனும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண ஜந்து. Stop it. ஹே, இந்த டைலாக்க எங்கேயோ கேட்டிருக்கனே. எங்க? வீட்ல. நான் வந்து உன்கிட்ட கெஞ்சினப்ப நீ என்ன தூக்கி எறிஞ்சு பேசினியே, அப்போ. அதுக்குள்ள கண்ணு இந்த பூமியே 2 சுத்தி உலகமே தலைகீழ நின்னுடுச்சு. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீயும், நீ இருக்க வேண்டிய இடத்துல நானும் நின்னுகிட்டு இருக்கேன். மகேஷ் எங்க? மகேஷ் என்ன கேட்டா அவன் யாராவது பணக்கார பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிருப்பான். பட் காட் ப்ராமிஸ், நான் யாரையும் செட்டப்லாம் பண்ணி அனுப்பல. அந்த நாய் அது புத்திய காமிச்சிருச்சு. போய் சொல்ற. மகேஷ் வீட்ல தனியா இருக்காருன்னு தெரிஞ்சு நீ ரவுடிங்களை அனுப்பி அவரை கடத்திருக்க. நான் பார்த்தேனே. மகேஷ் கடத்தினது உன் ஆளுங்கதான், நீ நடிக்கிற. ஓ, எனக்கு முன்னாடி எவனோ ஒருத்த முந்திக்கிட்டானா? எவன்டா அவன்? வல்லவனுக்கு வல்லவன். இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வரும்போதே உன் மேல சந்தேகம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா? போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுமா? அவசரப்பட்டிய ஸ்னேகா. போலீஸ் என்ன கூப்பிட்டு போய் கோர்ட்ல நிறுத்தும். எனக்கு தூக்கு தண்டனை. மை காட், நான் செத்தேன். ஸ்னேகா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு உயிர் பிச்சை கூட. ப்ளீஸ் ஸ்னேகா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் வாடி. டியா. ஏய், ரொம்ப பேசாத. தும்ப விட்டு வந்து வாழை பிடிக்கிற. அன்னைக்கு உன்னை தங்கச்சியா வச்சு பதமா இதமா பவ்யமா அட்வைஸ் பண்ண, நீ கேட்கல. இன்னைக்கு நம்ம வந்து சிலுத்துக்கிட்டு நிக்கிற. உன் மகேஷை யார் கடத்தினாங்கலாம் எனக்கு தெரியாது, வெளியில போ. இல்ல, நீ நடிக்கிற. போய் சொல்ற. கெட் அவுட். மகேஷ நீ தான் கடத்திருக்க, எனக்கு நானே தெரியும். உன்கிட்ட இருந்து உண்மையா போலீஸ் வர வைக்கும். போ, போய் போலீஸுக்கு கரெக்டான ஆபீஸ் அட்ரஸை கொடுத்து அனுப்பு. இங்க பாரு, மரியாதையா மகேஷ விட்டுடு, இல்ல உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடும். என்ன கெட்ட நேரம் நல்ல நேரம்னு ராசி பலன் மாதிரியே சொல்ற? ராசி பலன் தான். ஏன்னா உன் ஜாதகமே என் கையில தானே இருக்கு. நீ எந்த பண திமிரல அதிகார திமிரல ஆடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பலத்தை நான் நிர்மூலமாக்குறேன். நானும் இந்த ஆபீஸ்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்தவதான். உன் பிசினஸ் ரகசியம் அத்தனையும் எனக்கு அத்துப்படி. அது அத்தனையும் நான் அம்பலப்படுத்திட்டா நீ ஓட்டாண்டியா நடு தெருவுல நிக்க வேண்டியதுதான். உன் தில்லுமுலு வட்டி பிசினஸ் எல்லாம் நாரிடும். மகேஷ் விடுறியா, இல்ல இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின பிசினஸ் விட்டுட்டு நடு தெருவுல பிச்சை எடுக்க போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு ஒரு நாள் டைம். ஐயோ பாய் பசங்க இழுத்துக்கிட்டு போயிட்டானுங்களே. பாட்டிமா, என்ன என்ன இப்படி வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கு? நானும் சினேகாவும் வெளியில போயிருந்தோம். மகேஷ் மட்டும் வீட்டுல தனியா இருந்தான். 2 பேர் வந்து கலாட்டா பண்ணி அடிச்சு உதச்சு அவனை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க.
என்ன உளறீங்க? மகேஷ கடத்திட்டாங்களா? யார் அந்த ரவுடிங்க? யாருக்கு தெரியும் எந்த ரவுடி அனுப்புனானோ? அதுவும் கரெக்ட் தான். மகேஷுக்கு எதிரிங்க ஒன்னா ரெண்டா? எப்படியோ போய் தொலைஞ்சிட்டான். சந்தோஷம். அம்மா அம்மா மகேஷ் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. நிச்சயம் அது கேஷ்வனோட ஆளுங்களா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் வந்துட்டு இருக்கேன். மகேஷ் இன்னொருவங்க அடிச்சு உதைச்சு என்ன பாடுபடுத்துறாங்களோ தெரியலையே. ஸ்னேகா போது நிறுத்து. உன்னை பெத்தவ செத்து பொழிச்சு ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கா. உன்னால தானே அவ விஷம் குடிச்சா. அவளை என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ பாட்டு மகேஷ் புராணம் பாடிட்டு இருக்க. அம்மா மேல அவ்வளவு அக்கறை. பேசாத. அம்மா மேல அக்கறை இல்லாமல நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்து அம்மாவை பார்க்க கூடாதுன்னு முறுக்கு எனக்கு கதை சாத்தினது யாரு? பார்க்க விடாம கலாட்டம் பண்ணி பெரிய ரகலை ஏத்தினது யாரு? நானா? இப்ப மட்டும் எனக்கு குறை சொன்னா எப்படி? சரி விடுங்க. அம்மா நீ எப்படிமா இருக்க? ஏன் தற்கொலை முயற்சி பண்ண? ஏன் எல்லாருமே அந்த பழைய தூக்கி மகேஷ் மேல போடுறீங்க? நீ மகேஷ்னு சொல்றப்போ என் தற்கொலை முயற்சி ஏன் பலிக்காத போயிடுதுன்னு வருத்தமா இருக்குடி எனக்கு. ஒரு ஆம்பளை குழந்தைய பெத்து வளர்க்கறத விட ஒரு பொம்மநாட்டி குழந்தைய பெத்து வளர்க்கறதாண்டி ரொம்ப கஷ்டம். பொன் குழந்தைகளை வளர்க்கும் போது ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலயும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். ஆனா அத்தனையும் சமாளிச்சு நான் எப்படியோ உன்னை வளர்த்துட்டேன். நான் பண்ண தியாகத்தெல்லாம் சொல்லி காமிச்சு உன்கிட்ட கருணை மனு சமர்ப்பிக்க நான் விரும்பல. நான் இத்தனை கஷ்டத்திலயும் செத்து பொழைச்சிருக்கேன். அத பத்தி துளி கூட கவலைப்படாம இன்னும் மகேஷ்னு சொல்லிட்டு இருக்கு பாரு. அதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம்டி. சரிம்மா நீ இப்ப நல்லா இருக்கியே. மகேஷ் யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அவரை பத்தி இப்ப கவலைப்படுறது தானே நியாயம். அவர் இப்ப எங்க இருக்காரோ என்ன ஆச்சோ ஒண்ணுமே தெரியல. உனக்கு என்ன காது ஸ்பீக்கர் அவுட்டா? நாங்க மகேஷ பத்தி பேசாதேங்கிறோம். நீ அவன் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கே. மகேஷுக்கு ஏதோ ஆபத்து. வாயை மூடு. மகேஷ் செத்துட்டான். போதுமா? அபசகுணமா பேசாதீங்க. அப்புறம் மரியாதை கெட்டுடும். அண்ணா அவகிட்ட உங்களுக்கு என்னென்ன பேச்சு? நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படும். நான் வரேன். டேய் என்ன அவுத்து விடுங்கடா. என்ன எங்கடா கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க? ஏன்டா என்ன கடத்தி இப்படி சித்திரவதை பண்றீங்க? ஏய் விடுங்கடா. யாரா என்ன கடத்திட்டு வர சொன்னது? சொல்லுங்கடா, யார் கடத்திட்டு வர சொன்னது? ஏய் யாரு? யாரது? ஏய் என் கண் கட்ட அவுத்து விடுங்கடா. யாரு? ஏய் யாரா நீ? என்னைய கடத்திட்டு வர சொன்ன? சொல்றா, யாரா நீ? நான் தாண்டா உன்னை கடத்திட்டு வர சொன்னேன். எதுக்கு? உன் காதல் லீலைகளுக்கு சமாதி கட்ட. என்ன உளறீங்க? நீங்க என்ன கடத்தி? இல்ல, என்னால நம்பவே முடியல. நீங்க முதல்ல என்ன அவுத்து விட சொல்லுங்க. இந்த பார், இன்னையோட நீ ஸ்னேகாவை மறந்துடணும். அவ வாழ்க்கையை விட்டே ஓடிடணும். அவ வீட்டு பக்கமே நீ இனி போக கூடாது. அதுக்கு தான் உன்னை கடத்திட்டு வந்தேன். அத சொல்ல, நீங்க யாரு? மகேஷ், பிரச்சனை என்னன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உன்னால ஒரு குடும்பமே அழியுது. 10 பொம்பளைங்களுக்கு மத்தியில் ஒரு ஆம்பளை நீ அட்டூழியம் பண்ணிட்டு இருக்க. தாலி கட்டாம அந்த ஸ்னேகாவோட குடும்பம் நடத்துற. உன் அக்கிரமத்தை தட்டி கேட்க அந்த வீட்டுல ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் இருக்கேன்டா. மகேஷ், உன் கொட்டத்தை இனிமே அடக்கிக்க. ஒண்ணு உன் ஒரிஜினல் பொண்டாட்டி ரோஜாவோட குடும்பம் நடத்து, இல்ல இந்த ஊரை விட்டே ஓடி போயிடு. மறுபடியும் நீ ஸ்னேகா வீட்டுக்குள்ள போகணும்னு நினைச்ச உனக்கு கைகால் இருக்காது. முடியாது, நான் போவேன். டேய், நான் நிதானமா பேசும்போதே ஒத்துக்க. என்ன மூர்க்கனாக்காத. உன்னாலதான் வைதேகி விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு ஆளாயிட்டான். இந்த போன்ல ஸ்னேகாட்ட பேசு. என்ன மறந்துரு. இனிமே நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு பேசு. பேசுடா. நான் பேச மாட்டேன். டேய், என்ன கொலகாரனாக்காத. பேசு. இங்க பாருங்க, சும்மா என்ன மிரட்டாதீங்க. நீங்க என் அப்பாவோட ஃப்ரெண்ட். என்ன ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. என்ன அவுத்து விட சொல்லுங்க. ஓஹோ, அதான் உன் பிரச்சனையா? டேய், ஐயாவுக்கு தர்மடி எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் காட்டுங்கடா. டேய் வேண்டாம், வேண்டாம், அடிங்கடா.
வேண்டாம் ஏய், please. நிறுத்துடா, வேண்டாம். நிறுத்துடா. ஏய் இப்ப போன் பேசுறியா சொல்லு. மாட்டேன். ஏய் பேச மாட்டேன். இவன் நெஞ்சு எலும்பு உடையற அளவுக்கு அடிக்கிறான். அடிக்கிறான். ஐயோ, phone. என்ன சொன்ன? அப்படி வா வழிக்கு. டேய் நான் சொல்லி கொடுத்ததை மட்டும் பேசணும். மீறி ஏதாவது பேசுன உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. பேசு. ஹலோ மகேஷ், மகேஷ் என்னாச்சு? எங்க மகேஷ் இருக்கீங்க? மகேஷ் உங்களை கடத்தினது அந்த கேஷவன் தானே? நான் அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். மகேஷ் ஏதாவது பேசுங்க. என்ன முணங்கிட்டு இருக்கீங்க? ஸ்னேகா என்ன மறந்துடு. என்னது? என்ன மறந்துடு ஸ்னேகா. இனிமே உன் வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன். என்ன மறந்துடு. மகேஷ் என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க பேசுற விதமே சரியில்லையே. யாராவது உங்களை மிரட்டி இதெல்லாம் பேச வைக்கிறாங்களா? அதானே? யாரு யார் உங்களை கடத்தினது சொல்லுங்க. சொக்கலிங்கா. ஏய் ஏண்டா என் பேரை சொன்ன? சரி அதுவும் நல்லதுக்கு தான். டேய் இவனை ஜாக்கிரதையா பாத்துங்க. சரிங்க. பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. இப்படியே கிடந்து சாகட்டும். சொக்கலிங்கம் கடத்தினாரா? ஐயோ, இது தெரியாம நான் கேஷவன் பின்னாடியில அலைஞ்சுட்டு இருக்கேன். ச்சே, சொக்கலிங்கம் எப்படி? இவர் மகேஷ வெறுக்கிறவர் தானே? செய்யக்கூடிய ஆள்தான் அவரு. என்னடி வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு? சொக்கலிங்கம் வைங்க, கூப்பிடுங்க அவரை. என்னடி மரியாதை தேயுது? முன்னாடி எல்லாம் சாரு மொரன்னு அவர் தலையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு தெரிஞ்சீங்க, இப்ப பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. அந்த அளவுக்கு விலகிட்டீங்களா இல்ல நெருங்கிட்டீங்களா? எங்க இருக்காரு அவரு? நான் அவரை உடனே பார்க்கணும், கூப்பிடுங்க அவரை. என்ன கேட்டா உன் வீடு தானே அவருக்கு கதி, உன் வீட்டுல தான் இருப்பாரு. ஏன் இங்க வந்து கத்திட்டு இருக்க? உங்க புருஷன் என் புருஷனை கடத்திட்டாரு. என்னது? நான் மகேஷோட வாடறேன் இல்ல சாகறேன், என்ன வேணுமோ பண்றேன். இவர் ஏன் எங்களை பிரிக்க நினைக்கணும்? இவர் ஏன் மகேஷ கடத்துறாரு? என்ன ரைட்ஸ் இருக்கு அவருக்கு? ஏய், என் புருஷன் பில்டிங் கான்ட்ராக்டர், பிளாக் மெயிலரோ கிட்னாப்பரோ இல்ல. இவர் தான் கடத்தினாருன்னு மகேஷை போன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாரு. உடனே மகேஷ விட சொல்லுங்க, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தெரியாதுன்னா போய் யோசிச்சுட்டு வந்து சொல்லு, இல்லனா ஏதாவது குட்டிச்சவத்துல போய் முட்டிக்கோ. எனக்கு என் மகேஷ் வேணும். நீங்க அவரை கண்டிக்கவே மாட்டீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர் மனசுல? பெரிய நாட்டமேனா? எங்க குடும்ப விஷயத்துல அவர் எதுக்கு இங்க தலையிடணும்? கேளு, நல்லா கேளு, நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேளு. ஆனா என்ன கேட்காத, உங்க அம்மாவை போய் கேளு. அந்த வீட்ல என்ன நடந்தாலும் உடனே இங்க வந்து நியூஸ் வாசிக்கிறவ அவதானே. உன் வீட்டு சாக்கடைக்குள்ள என் புருஷனை இழுத்துட்டு போனது யாரு? உங்க அம்மா தானே. ஆமா, நீ மட்டும் என்ன ஒழுங்கா? என் புருஷன் மூலமா உனக்கு 10 லட்சம் கிடைச்சப்போ நல்லா இனிச்சுது. இப்ப அவர் மகேஷ கடத்திட்டாருன்னு சொன்னதும் காரமா இருக்கா? உன் கோவத்தை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட வச்சுக்கோ. இங்க என்கிட்ட காட்டினு வச்சுக்கோ, தோடப்பக்கட்ட பிஞ்சிடும். இங்க பாருங்க, உங்க புருஷன் பண்ற அநியாயத்துக்கெல்லாம் நீங்களும் தான் உடந்த. உங்களை கண்டிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. வாடி என் விளக்கு மாறேன். உனக்கு 10 லட்சம் ரூபாய் ஏன் புருஷன் மூலமா கிடைச்சதே, அப்ப வாங்கிக்கட்டுமான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? அப்போ நான் தானே அவருக்கு பொண்டாட்டி. இப்போ உனக்கு குத்துது கொடையுதுன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? அவரு எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க, அது போரும் எனக்கு. எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் நான் ஏண்டி சொல்றேன்? ஓஹோ, அப்படியா? சரி, உங்களுக்கு சரியா 24 மணி நேரம் டைம். அதுக்குள்ள மகேஷ் திரும்பி வரல, உங்களை தேடி போலீஸ் வரும். ஏய் போடி போடி. பெரிய இவளுக்கு டைம் சரியில்லை, இவ எனக்கு டைம் கொடுத்துட்டு போறா. இந்த மனுஷன் கடத்தல் வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? ஏன் இவருக்கு புத்தி இப்படியெல்லாம் போகுது? வரட்டும். நீ ஒன்னும் கவலைப்படாத, மகேஷ வீட்டுக்கு வராம பண்ணிட்டேன். எப்படின்னா? அத பத்தி எல்லாம் கேட்காத. மகேஷ் இனிமே இங்க வரமாட்டான், அவ்வளவுதான். அதான் ஓஹோ,
சதிகாரங்களோட தலைமையகமே இதுதானா? ஏன் சார் உங்களுக்கு இப்படி ஒரு புத்தி? நன்னா இருப்பீங்களா நீங்க? யார அம்மா. பார்த்து என்ன வார்த்தை பேசுற? மகேஷ ரவுடிங்கள வச்சு கடத்திருக்காருமா இவரு. அண்ணா ஆமா நான் தான் கடத்தினேன். இப்ப என்ன? அடடா இந்த விசேஷம் எப்ப நடந்தது? அண்ணா என்னண்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கப்படாதா? நானும் உதவி பண்ணிருப்பேனே. மாமி வாய் மூடுறீங்களா? போடி. மகேஷ கடத்தி எங்க வச்சிருக்கீங்க? மரியாதையா சொல்லுங்க. அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன் அவரை கடத்தினீங்க? கடத்தாம என்ன பண்றது? அவனால இந்த குடும்பத்துக்கே மானக்கேடு. தாய் மகளுக்கு நடுவுல இருந்த உறவே இறந்து போச்சு. என் தங்கச்சி வைதேகி மனசு உடைஞ்சி தற்கொலைக்கே போயிட்டான். உன் மனசை அவன் கெடுத்துட்டான். நாங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன? அப்படியெல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. வைதேகிக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவ சந்தோஷமா வாழணும், இந்த குடும்பம் உருப்படணும். அதுக்காக தான் மகேஷை கடத்தினேன். மகேஷ் இந்த வீட்டை விட்டு போகணும். அதான் என் கண்டிஷன். எனக்கு கண்டிஷன் போடுறதுக்கு நீங்க யாரு? என் உயிரை காப்பாத்தினவரடி. உன்ன மாதிரி என் உயிர் எடுக்கிறவர்ல. இந்த குடும்பத்து நல்லது கெட்டத்துல பங்கெடுத்துக்கிறவர். இந்த ஆத்துல உனக்கு என்ன உரிமை இருக்கு, அதை விட அதிகமான உரிமை அவருக்கு இருக்கு. அதுல ஆள கடத்துற உரிமையும் இருக்குல்ல. நான் போலீஸ்க்கு போவேன். நீ போலீஸோட வருவேன்ல நான் நினைச்சேன். என்ன நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலையா? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, கோர்ட்டுக்கு போ, எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன மறு நிமிஷமே மகேஷோட உயிர் இந்த உலகத்தை விட்டு போயிடும். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் ஜெயிலுக்கு போறத பத்தி கவலைப்படல. நான் எதுக்கும் துணிஞ்சிட்டேன். சார் சார் வேண்டாம் சார், அவரை விட்டுருங்க சார். முடியாது. மகேஷ் இந்த வீட்டுக்கு இனிமே வரவிட மாட்டேன்னு சொல்லு. அவனை நான் ரிலீஸ் பண்றேன். இப்ப மகேஷோட உயிர் உன் கையில தான் இருக்கு. நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அடடே வாங்க கணேசன் சார். என்ன வக்கீல் சார், சட்ட புஸ்தகம்லாம் இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறீங்க? அப்ப படிக்கல, அதான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சார் என்ன விஷயம்? தமிழ் நம்பி மேல நான் போட்டிருக்கிற கேஸை வாபஸ் வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். அவனுக்கு பதிலா இதா நிக்கிறான் பார்த்தீங்களா, இவன் தான் கஞ்சா வச்சிருந்தது, நகை திருந்தது, எல்லா அக்கிரமும் பண்ணது இவன் தான். இவனை உள்ள அனுப்பிட்டு அவனை வெளியில கொண்டு வாங்க. ஆமாங்க ஐயா. என்கிட்டயே வா. உங்க முதலாளி எவ்வளோயா கொடுத்தாரு? சார் இதெல்லாம் போய் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன் எதுக்குன்னு கேட்காம சீக்கிரமா தமிழ் நம்பியை ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்குன்னு கேள்வி கேட்கலாம். நான் வக்கீல் தொழிலுக்கே லாய்க்கில்ல, செத்து போயிடுவேன். கேள்வி கேட்கறதா என் தொழிலே. இப்ப சொல்லுங்க, தமிழ் நம்பியை எதுக்கு ரிலீஸ் பண்ணணும்? சரி, ஓகே. அப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல்கம் சார். சரி சார், மகேஷ் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டாரு. அவரை ரிலீஸ் பண்ணுங்க. நான் நம்ப மாட்டேன். உன் அம்மா மேல சத்தியம்? வேண்டாம். நீ தான் உங்க அம்மாவே மதிக்கிறது இல்லையே. உன் குழந்தை காயத்ரி மேல சத்தியம் பண்ணு. ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி என்னோட ஒரு கண்டிஷனையும் கேட்டுக்கோங்க. இனிமே மகேஷ் இல்லாம என்னால வாழ முடியாது. அதனால நானும் அவரோட சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். எனக்கு மகேஷ் தான் வேணும். என் காதல் தான் எனக்கு வேணும். இவன் மேல நீ பாசத்தை கொட்டுற? இல்லண்ணா, என்னால இவ இல்லாத இருக்க முடியாதுண்ணா. இவ ஏதோ அவசர முடிவு எடுக்கிறாண்ணா. தடுத்து நிறுத்துங்கண்ணா. விடு வைதேகி. அவ தைரியமா இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்றப்போ நீ மட்டும் எதுக்கு கோழ மாதிரி பாசத்துல அழற? விடு, அவன் வெளியில போகட்டும். அப்பதான் மகேஷோட சுயரூபம் அவளுக்கு தெரியும். அவன் இவன் கூட வாழ மாட்டான். இவளை விட்டுட்டு போயிடுவான். இவன் நடுத்தருவுல அனாதையா குழந்தையோட நிப்பா. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சுவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப இந்த வீட்டுக்கு தான் வர போறான். அவ திருந்துறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். அவளை போவிடு. ஐயோ, ஆளாளுக்கு என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடுறேன். வைதேகி, பாசம் பாசம் ஏன் அவ கழுத்தை நெரிச்சு கொள்ற? நீ திருந்தவே மாட்டியா? திரும்பி வரலன்னா? திரும்பி வரலனா அவ தலையெழுத்துன்னு விட்டுரு. காதல் தான் பெருசுன்னு பெத்தவங்களை விட்டுட்டு போன எத்தனையோ பொண்ணுங்க கடைசி வரைக்கும் பெத்தவங்களை பார்த்ததே இல்ல. அந்த லிஸ்ட்ல உன் பொண்ணு சேர்ந்துட்டான்னு நினைச்சுக்கோ. இப்ப முடிவெடுக்க வேண்டியது நீதான். சரிண்ணா, நான் என் பொண்ணை விட்டுடுறேன். எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. காயத்ரியா நான் தரமாட்டேன். அவ ஏன் மக? நான் அவளை விட மாட்டேன். அதே தாண்டி நான் சொல்றேன். நீ என் பொண்ணு, நான் உன்னை விட மாட்டேன். என்ன விட உனக்கு அந்த கடைக்காரன் தான் முக்கியமா போயிட்டான்ல அண்ணா. இவளுக்கு தாய் பாசத்தை விட தாலி பாசம் தான் முக்கியமா போயிடுது. ஆனா நான் காயத்ரி விட மாட்டேன். காயத்ரி விடவே மாட்டேன். ஒரு தாய் தான் பெத்த குழந்தையை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுவான்றதை இவ புரிஞ்சுக்கணும். நான் அணு அணுவ அனுபவிக்கணும். இந்த பாரு,
நான் உன்னை பிரிஞ்சு விடுற ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பதிலுக்கு பதிலா நீ உன் பொண்ண பிரிஞ்சு கண்ணீர் விடுவ. இது நான் உனக்கு விடுற சாபம். அந்த மகேஷ பத்தி இவ்வளவு தெரிஞ்சு நீ அவங்க கூட போறேன்றல, உனக்கு பெத்த அம்மா வேண்டாம், நீ பெத்த குழந்தை வேண்டாம். அந்த மகேஷ் தான் விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறான்ல. வா வா போயிடு போ போடி. ஏண்டி வைதேகி விசுக்கு விசுக்குன்னு அழுது தொலைற? அவன் ஒரு தண்டச்சோறு, இவ ஒரு பிஞ்ச விளக்கமாறு. இவ ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்த முடியுமா? இத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். விட்டு தள்ளே. அதான் நான் விட்டுட்டேனே, இவ்வளவு வேண்டான்னு விட்டுட்டேனே, இவ்வளவுதான் தலை முடிக்கிட்டேனே. ஆனா காயத்ரி விட மாட்டேன்டி, என் காயத்ரி விட மாட்டேன். அம்மா, இதுல நீ காயத்ரிய பகட கைய வச்சு விளையாடாத. அவ என் குழந்தை. நீயும் என்னோட குழந்தை தானடி. நீ என்னோட பாசத்தை பகட கையா வச்சு விளையாடல, அதே மாதிரிதான் நானும் உன்னோட பாசத்தை பகட கையா வச்சு விளையாடித்தான் ஆகணும். இப்ப முடிவு பண்ணு, உனக்கு உன்னோட பொண்ணு அம்மாவும் வேணுமா, இல்ல அந்த மானம் கெட்ட மகேஷ் வேணுமா? ஏன் புருஷன் மகேஷ்? ஐயோ பகவானே, நான் என்ன பண்ணுவேன்? இது என்ன போராட்டம், இது என்ன பிடிவாதம், இது என்னடி முடிவு? ஸ்னேகா, உன் முடிவுல மாற்றம் ஒண்ணு இல்லையே? இல்ல. அப்புறம் பேச்சு மாற மாட்டியே? மாட்டேன். மகேஷ விட்டுடுங்க. மகேஷ் வந்தோடனே என்ன ஏமாத்தலான்னு நீ நினைக்காத. அவன் உயிர் எப்போதுமே என் கையில தான். சரி, அழாத. டேய், அவனை ரிலீஸ் பண்ணுங்கடா. அவனை ஃபாலோ பண்ணுங்க. அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவன் நேரா ஸ்னேகா வீட்டுக்கு தான் வருவான். அவன் உயிர் எப்போதுமே நம்ம கையில தான். ஓகே? அவனை ரிலீஸ் பண்ணியாச்சு, இப்ப வருவான். தம்பி, தமிழ் நம்பி, உன்னை விடுதலை பண்ணிருக்காங்க, கிளம்பு. அண்ணே, என்னண்ணே சொல்றீங்க? என்ன போய் விடுதலையா? அண்ணே, தப்பா சொல்றீங்க, போங்க, வேற யாராச்சும் இல்லப்பா, ஒன்னதான். என்ன போய் யாருண்ணே? அத போய்தான் பாருப்பா, வா. எல்லாம் முடிஞ்சது சார். உன் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்டை சார் வாபஸ் வாங்கிட்டாரு. உன்னை கோர்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இனிமேலாவது காதல் கத்திரிக்காய்னு அடுத்தவன் வீட்டுல பூந்து கலாட்டா பண்ணாம சமுதாயத்துல உருப்படியா பொறுப்பா நடந்துக்க. இந்தா கையெழுத்து போடு. எக்ஸ்கியூஸ் மீ சார். முதலாளி, தேங்க்ஸ் முதலாளி. உழைச்சு போ. கான்ஸ்டபிள், அவர் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புங்க. சார். ஆட்டோ. தமிழ், தமிழ். உள்ளே இந்த வீடு தான். நீங்க என்ன சொல்றீங்க? இதான் உள்ள போலாமா? செல்வி, இங்க யாருமா இருக்காங்க? இதுவா, தேவியோட காதலன் ராஜா இருந்தார்ல, அவருக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களோட வீடு தான் இது.
இந்த பங்களாவோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் அவங்க தங்கியிருக்காங்க. ஆனா பாவம் உங்களுக்கு கண்ணு தெரியாது. நீ எப்பமா வந்தீங்க? ஒரு தடவை தேவியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்ப பார்த்திருக்கேன். இந்த வீட்ல வச்சு தான் அவ உண்மையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வா போலாம். யாரு? நான் செல்வி வந்திருக்கேம்மா. செல்வியா? நீ தேவியோட அவளோட அக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீ அக்கா இல்லம்மா, தேவிக்கு தாய். அம்மா, அவ மாசமா இருந்த காலத்துல அவளை நீ சக்களத்தையா பார்க்காம ஒரு தாய் மாதிரி பாத்துக்கிட்டம்மா. தேவி உன்னை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லி இருக்கா. கூட யாரோ வந்திருக்க மாதிரி இருக்கு. எங்க அம்மா வந்திருக்காங்க. பேரு கமலா. வணக்கம்மா. வணக்கம்மா. குடிக்கிறதுக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க சிரமப்படாதீங்க, உட்காருங்க. என் பேத்தி எப்படிமா இருக்கா? தேவி சாகுறப்போ என் பேத்திய உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போனதா கேள்விப்பட்டம்மா. என் பேத்திய பாக்குறதுக்காகவாவது ஆண்டவன் எனக்கு கண்ணை கொடுத்து வச்சிருக்கலாம். குழந்தைங்க கொண்டு வந்திருக்கியாமா? குடுமா, அதை தொட்டு தூக்கணும்னு மனசு தவிக்குதுமா. குடுமா, குடு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க விதியோட விளையாடின அந்த கடவுள் உங்க பேத்தி பாசத்தோடய விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நீ என்ன சொல்ற செல்வி? இப்ப உங்க பேத்தி என்கிட்ட இல்ல. அதை நான் திருப்பி வாங்கணும்னா அதுக்கு உங்களோட உதவி வேணுமா? குழந்தைய கூட முதல்ல போய் குழந்தைய எடுத்துருவாங்க சார். பாருமா, நீங்க ஒரு நல்ல வக்கீலா பார்த்து கோர்ட்ல கேஸ் போடுங்க. என்னால எதுவும் செய்ய முடியாது. சாரி மேடம். தேவியோட கடைசி ஆசையே அந்த குழந்தைய நான் வளர்க்கணும்ன்றதுதான். ஆனா அதுக்கு அந்த வக்கீல் தடையா நிக்கிறாரு. அந்த வக்கீல் ஒரு அயோக்கியமா, மனசாட்சியே இல்லாதவ. அவன் மட்டும் நல்லவனா இருந்திருந்தா என் மகன் உயிரோட இருந்திருப்பான். தேவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருப்பான். எனக்கும் கண்ணு போயிருக்காது. என் பேத்தி ஆசை தீர கொஞ்சம் இருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வக்கீலா? அட பாவி, இப்ப நான் என்னமா பண்ணணும்? அது உங்க பேர குழந்தை. அது தான் மகளுக்கு தான் பிறந்ததுன்னு எப்படி அந்த வக்கீல் ரைட்ஸ் பேசுறாரோ அதே மாதிரி இது உங்க மகனுக்கு தான் பிறந்ததுன்னு நீங்களும் கேட்கலாம். என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. எந்த ஆதாரமும் வேண்டாமா? குழந்தைக்கு ரத்த பரிசோதனை பண்ணா, DNA டெஸ்ட் எடுத்தா அது தேவிக்கும் புகழ்மணிக்கும் பிறக்கல, தேவிக்கும் ராஜாக்கும் தான் பிறந்ததுன்னு நம்ம கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிடலாம். வேணும்னா என் புருஷ புகழ்மணிய கூட நம்ம பக்கம் சாட்சி சொல்ல வளைச்சுக்கலாம். அந்த ராட்சசி பார்வதி கேஸ் கோர்ட்டுக்கு போனா பார்வதி அம்மா பயந்துருவாங்க. ஏன்னா புகழ்மணியும் தேவியும் குடும்பம் நடத்திருக்காங்க. ஆனா புகழ்மணி மூலியமா தேவிக்கு குழந்தை பிறக்கல. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா பார்வதி அம்மா குடும்பத்துக்கே அவமானம், கேவலம். அதனால பார்வதி வளைஞ்சு கொடுத்தே ஆகணும். நம்ம வழிக்கு வந்தே தீரணும். கரெக்ட் செல்வி. இப்ப நம்ம வழி தெளிவாயிடுச்சு. உங்க உதவிதாமா வேணும். கண்ணு இல்லாம தவிக்கிறேன்னா மகனத்தான் இழந்துட்டேன். பேத்தியாவது எங்கிட்ட ஒப்படைங்கய்யா. என் வாழ்க்கைக்கு இனிமே அவதான் ஊன்று கொல்லு. நான் மனசூருகி ஜட்ஜு கிட்ட கேக்குறேம்மா. ரொம்ப சந்தோஷமா. பாசத்துக்கு உருகாத மனுஷனே இந்த உலகத்துல இல்ல. நாம ஜெயிக்கிறோம், அது நிச்சயம். அந்த வக்கீல் கிட்ட என் பேத்தி வளரக்கூடாது, அது போதும் எனக்கு. கவலைப்படாதீங்கம்மா. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன். கூடிய சீக்கிரம் உங்க பேத்தி நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நான் வரேம்மா. சரிம்மா, வரேம்மா. வாமா. மகேஷ், 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 பாவீங்களா? உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்தவங்க யாரும் நனவே இருக்க மாட்டாங்க. நாசமா போயிடுவாங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு ஸ்னேகா. இல்ல, பெரிய காயம் எதுவும் இல்ல. எல்லாத்தையும் நான் உனக்காக தாங்கிக்கிட்டேன். எனக்கு தெரியும் மகேஷ். ஸ்னேகா, நான் உன்னை விட்டுட்டு போறேன். மகேஷ், அப்படிலாம் சொல்லாதீங்க. வாழ்வோ சாவோ நமக்கு ஒன்னாதான் வரணும். இல்ல ஸ்னேகா,
நம்மள யாருமே புரிஞ்சுக்கல. ரோஜா வீட்டுல அவமானம் தாங்க முடியாம தான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க எவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏன் அடியும் பட்டுட்டேன். ஸ்னேகா, என்னால எவ்வளவு ரத்த காயம் வேணாலும் தாங்கிக்க முடியும். ஆனா அதிக வலியை கொடுக்கறது எது தெரியுமா? உன் கண்ணுல இருந்து சொற்ற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் தான். 24 மணி நேரமும் உன் அலை வச்சு பார்க்கறது எனக்கு மரண வேதனையை கொடுக்குது. நான் ஒண்ணு கேட்கிறேன், கடைசியா நம்ம காதல் சாதிச்சது இவ்வளவுதானா? மகேஷ், நான் அழல மகேஷ். நான் இனிமே அழமாட்டேன். நான் சந்தோஷமா தான் மகேஷ் இருக்கேன். கடைசியா உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு இடம் இல்லாமையா போயிடும். நான் போறேன். மகேஷ், நானும் உங்க கூட வரேன். நீயா? இந்த வீட்டை விட்டுட்டு வரேன் மகேஷ். எப்படி ஸ்னேகா? எப்படின்னா, நிஜத்தை விட்டு நிழல் பிரிஞ்சதா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ஸ்னேகா, நீ என் கூட. என் வாழ்க்கை இனிமே உங்க கூட தான் மகேஷ். நான் போற இடம் ஒரே பசி பட்டி போராட்டமா இருக்கும். பிரிவை விட கொடுமையானதா அது? பாசத்தை விட ஒசந்ததா பசியும் பட்னியும்? மகேஷ், பரஸ்பர அன்பு, காதல், பாசத்தை விட ஒசந்தது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. மகேஷ், மனுஷனுக்கு வைராகியம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த வைராகியத்தை நான் எடுத்துட்டேன். இனிமே இந்த மாதிரி பாசத்தை புரிஞ்சுக்காத மனுஷன் மத்தியில வாழறதை விட கஷ்டம் வேற எதுவுமே இல்ல. பசி பட்னி எல்லாம் கூட கஷ்டமே இல்ல மகேஷ். உங்களுக்கு தெரியுமா, நம்ம வீடு கட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சிருந்த செங்கலை எடுத்து வச்சு இவங்க நமக்கு சமாதி கட்ட பாக்குறாங்க. அதை நம்ம அனுமதிக்கலாமா மகேஷ்? மகேஷ், நம்ம 2 பேரும் நன்னா இருக்க கூடாது, நாசமா போகணும்னு எல்லாருமே சேர்ந்து சாபம் விடுறாங்க. அவங்க எதிர்க்க நம்ம சந்தோஷமா தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டாம்? நமக்கு என்ன குறை மகேஷ்? நம்ம என்ன கூனா, குருடா, நொண்டியா இல்ல மொடமா? நம்ம காதலுக்கு என்ன குறை மகேஷ்? நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். நம்ம ஒரு அழகான வீடு கட்டுவோம், நல்லபடியா பிரமாதமா குடும்பம் நடத்துவோம். நானும் நீங்களும் மட்டும். காயத்ரி, காயத்ரி இல்ல, காயத்ரி வேண்டாம். ஸ்னேகா. மகேஷ், எதையாவது ஒண்ணு அடையணும்னா எதையாவது ஒண்ணு எழுந்துதான் ஆகணும். வாழ்வா சாவாங்கிற இந்த சூதாட்டத்துல நம்ம காதலை நிரூபிக்கிறதுக்காக குழந்தை காயத்ரியை நான் பகடக்காயா வைக்கிறேன். ஸ்னேகா, பயப்படாதீங்க மகேஷ், நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். நம்ம ஜெயிச்சதுக்கு வெல்ல மதிக்க முடியாத பரிசா குழந்தை காயத்ரியை மீட்டு கொண்டு போவோம். கண்டிப்பா. இதான் முடிவா? இது இவாளுக்கு முடிவு, நமக்கு ஆரம்பம். சரி, நம்ம கிளம்பலாம். மகேஷ், நம்ம உடைமைகளை எடுத்துட்டு கிளம்பலாம் மகேஷ். வா. வாங்க. அந்த நெத்திலி மீன் குழம்பு எடுத்து நாலாச்சடி நல்ல மீன் குழம்பு சாப்பிட்டு என்னங்க செய்ய சொல்றீங்க? பொண்ணு இறந்ததுல இருந்து மனசே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் அவன் நினைப்பாவே இருக்கு. அது மட்டுமா, இந்த குழந்தை வேற சதா சர்வ காலமும் நையி நையி நையின்னு கத்திக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. இதோட அழுகாச்சு சத்தண்டி எனக்கு பெருமண்ட தலைவலி. நான் தாண்டி எல்லாத்துக்கும் தலைவலி கொடுப்பேன். இதோட ரவுஸ் என்னால தாங்க முடியலடி. ஏ மீனா, என்னங்க ஐயா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தை அழுகிற சத்தம் உன் காதுல விழுகல? குழந்தைக்கு அடுப்புல பால் காய்ச்சிட்டு இருந்தமா. இங்க பாரு, உன்னை எதுக்காக நீங்க வேலைக்காரியா வச்சிருக்கேன்? இந்த குழந்தை சத்தம் அழுக சத்தம் என் காதுல விழுந்தான்னு சொல்லியிருக்கல. இன்னொரு தடவை சத்தம் கேட்டுச்சு வா, எடுத்துட்டு போ. அப்பாடா, மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்குதுடி மண்டை வலி. இப்ப தாண்டி நிம்மதி. சார் கொரியர். இந்தாங்க சார். இங்க ஒரு சைன் பண்ணுங்க.
என்னடா இது, நானே ஒரு வக்கீல், எனக்கு எவனோ ஒருத்தன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஏண்டி விஜயா, நானே ஒரு வக்கீல், எனக்கு எவனோ ஒருத்தன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காண்டின்னா உங்களுக்கு நோட்டீஸா? ஆமாண்டி, எல்லாம் இந்த கொடுஞ்சோரி செல்வி பண்ற வேலைடி. என்னங்க இருக்கு அதுல? இதுல நம்ம பொண்ணு தேவி ஒருத்தனோட படுத்து இந்த சைத்தான பெத்து போட்டால, அத பத்தி எழுதிருக்கு. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த ராஜாவோட அம்மா மங்கம்மா தான் இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. 15 நாள்ல இந்த குழந்தைய கோர்ட்ல ஒப்படைக்கணுமாமா. இது அவங்க குடும்ப வாரிசாம். இது என்னங்க புது குழப்பம்? எல்லாம் இந்த கொடுஞ்சோரி செல்வியோட வேலைடி. ஏன் நிறுத்திட்டீங்க வக்கீல் சார்? பேசுங்க. ஆமா, இதுக்கு என்னமா அர்த்தம்? ஏன் வக்கீல் உங்களுக்கு தெரியாதா? என்ன மிரட்டுறியா? இந்த குருடிய கூட்டு வந்துட்டுன்னா நாங்க பயந்துருவோமா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் மகனோட ரத்தம் இந்த குழந்தை. அதை தொட்டு பார்க்கணும், தூக்கணும். கொஞ்சம் மனசு துடிக்குது. உன் பிள்ளைய கொன்ன அன்னைக்கே உன்னையும் போடுதல இருக்கணும். பாவம் வயசானவளேன்னு பார்த்தது தப்பா போச்சு. என்னய்யா ரொம்ப தான் துள்ளுறது? மனசுல பெரிய தாதான்னு நினைப்பா? போட்டு தள்ளுவேன், கையை ஒடிச்சிருவேன்னு பெருசா பேசிக்கிட்டே போற. என்னது ஆள் சேர்ந்தது குரல்லாம் ஒசருது. யோ, என்னது யோவா? உனக்கு என்னையா மரியாதை? அதான் கோர்ட் நோட்டீஸ் வந்திருக்கல, மரியாதையா குழந்தை திருப்பி கொடு. முடியாது. நீயே சட்டத்தை மதிக்கிறது இல்லையா? இத பார், நோட்டீஸ் தானே விட்டுருக்கிற, கேஸ் வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். நீ கீழ் கோர்ட்டுக்கு போனா நான் மேல் கோர்ட்டுக்கு போவேன். நீ ஹை கோர்ட்டுக்கு போனா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். உன்னைய திரிசங்கு மாதிரி சுத்த விடுவேன். ஆனா குழந்தை மட்டும் உனக்கு கிடைக்காது. இது என்ற ஏரியா. உள்ள காலை வச்சுட்டேல்ல, உன்னை தோக்கடிச்சு சீக்கடிக்க வச்சு மொட்டை போட்டு விடல. நான் ஒரு வக்கீல் இல்ல. சட்டம் என்னமோ உன் கையிலயும் பையிலும் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. சட்டம் ஜனங்களுக்காக இருக்கு. நீ குழந்தைய கொடுக்காததுக்காக 1000 காரணம் சொல்லலாம். ஆனா இந்த அம்மா பேரை பாசத்துக்கு முன்னாடி உன்னால நிக்க முடியாது. உன்னை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். யோ வக்கீல், என் வாழ்க்கையை நாசமாக்கிட, என் பிள்ளைய கொண்ட. அப்ப நான் ஏழை, உனக்கு எதிரா எதுவும் செய்ய முடியாம நான் விட்டுட்டேன். ஆனா இந்த தடவை விட மாட்டேன். என் பேத்திய வாங்காம நான் விட மாட்டேன். இது செத்து போன என் புள்ள மேல சத்தியம். நீ உருப்பட மாட்ட, நல்லா இருக்க மாட்ட, உன் வம்சமே அழிஞ்சு போயிடும். வாங்கம்மா போலாம். வாங்க. அழாதீங்க, நல்லா இருக்க. என்னங்க கிளவி வயிற்றுச்சல்ல என்னென்னமோ சாபம் கொடுக்குறாங்க. அவங்க குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துடலாங்க. அட போடி, குருடி சாபம் அவளே சாம்பலாக்கும். போடி, அட போடினா. என் குழந்தையும் உன்னை நம்பி நான் இங்க விட்டுட்டு போறேன். என்னோட சந்தோஷத்தை எல்லாம் அவளுக்கு கொடுத்துரு. அவளோட எல்லா கஷ்டத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. இதை தவிர நான் உன்கிட்ட வேற எதுவுமே கேட்கல. ஸ்னேகா, போலாம். நேகா, காயத்ரிய கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். ஒரு அதிசயம் தெரியுமா? காயத்ரி பேசிட்டா. ஐயோ, என் செல்லம்,
ஏன்டி இப்படி என்ன கொல்ற? இவ்வளவு நாள் நான் உன் கூட இருந்தேனே, நீ ஒரு வார்த்தை பேசியிருப்பியா? இப்ப நான் உன்னை விட்டு பிரியும் போது வாய் நிறைய இப்படி அம்மான்னு கூப்பிட்டு ஏன்டி என்ன பாசத்தால் இப்படி கொல்ற? என்னது குழந்தைய விட்டுட்டு போறியா? ஆமா பாட்டி, நானும் ஸ்னேகாவும் வீட்டை விட்டு வெளியில போறோம். குழந்தை ஏய் குழந்தை குடி குடி குழந்தைய தர மாட்டேமா என் குழந்தைய. இவனை நம்பி ஆத்த விட்டு வெளியில போறேன். உன்னை நட்டாத்துல நிறுத்த போறான் பார். உனக்கு எத்தனை வாட்டி பட்டாலும் புத்தி வராது. குடி குழந்தை. அம்மா வேண்டாம்மா, இப்படி பண்ணாதம்மா, வேண்டாம். காயத்ரி இப்பதான் என்ன அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கா. இந்நேரம் பார்த்து அவளை என்கிட்ட இருந்து புடிங்கிடாதம்மா, வேண்டாம். காயத்ரி வாடா. ஏய், குழந்தைய கூட குழந்தைய கூட விடுன்னு சொல்லல. டா, தூக்கிட்டு உள்ள போ, உள்ள போ. என்ன நடக்குதுங்க? சந்தோஷமான விஷயம்தான். சனினுங்க வீட்டை விட்டு தொலையுதுங்க. என்னது அக்கிரமமா இருக்கு? உனக்கு வேற ஆரம்பத்துல இருந்து சொல்லணுமா? பேசாம வாயை முடிட்டு உள்ள போயிரு. நீ குழந்தைய தூக்கிட்டு உள்ள போ. உள்ள போன்னு சொல்றேன்ல. நீங்க 2 பேரும் எதுக்கு நிக்கிறீங்க? வெளில போங்க, வெளியில போங்க. ஸ்னேகா, என்னம்மா இது? உங்க அம்மாவையும் குழந்தையும் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிம்மா மனசு வந்தது? இந்த அநியாயம் எங்கேயும் நடக்குமா? நீ போனா நிம்மதியா இருக்க முடியுமா? வேண்டாம்மா, நான் சொல்றத கேளு. ஏய் கிழவி, வாய மூடு. என் பொண்ணு சம்பாதிச்சு கொடுத்து கொட்டிக்கிற லிஸ்ட்ல 2 டிக்கெட் குறையுதேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வெத்து டிக்கெட்டு நீ ஏன் துள்ற? நீயும் போ. பாட்டி, பாட்டி, நான் அம்மாவையும் காயத்ரியும் இங்க விட்டுட்டு போறேன் பாட்டி. அவளை நல்லபடியா பாத்துக்கோ. இன்னைக்காவது ஒரு நாள் நான் என் காயத்ரியை தேடி வருவேன். நீ போகாத ஸ்னேகா, போனா ரொம்ப வருத்தப்படுவேன். நான் பாட்டி சொல்றேன் கேளு. ஸ்னேகா, ஸ்னேகா, ஸ்னேகா. ஆட்டோ ஆட்டோ. ஸ்னேகா, அல்லாதம்மா ப்ளீஸ். ஸ்னேகா, யாரு கண்டுபட்டதோ தெரியலையே, குடும்பம் அப்படி செதுறதே. கடவுளே, குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து காப்பாத்துப்பா.